மக்களே, இன்று நாம் திருக்குறள் 498ஆம் குறளை பார்க்கிறோம். இது பொருட்பால் பகுதியில் அரசியல் இயலில் அமைந்துள்ளது. அதிகாரத்தின் 8வது இடனறிதல் அதிகாரத்திலிருந்து இது வருகிறது. சிறுபடையான் செல்லிடம் சேரின் உருபடையான் ஊக்கம் அழிந்துவிடும் என்று எழுதப்பட்டுள்ளது. இக்குறள் சொல்லும் பொருள் என்னவென்றால், சிறு பிழைமையுடன் இருக்கும் நபர் பெரிய பிழைமையுள்ளவரை சுற்றினால் அவரின் ஊக்கம், பொறுப்பு, சிறப்பை இழக்கிறார். அதாவது சூழ்நிலைகள் ஒருவர் தன்மையை மாற்றும் சக்தி கொண்டதாகும். யோகவே நம்மை இழிவாக மாற்றும் நபர்களை தவிர்க்க வேண்டும். முதலாவது உதாரணமாக, ஒரு மாணவர் பொறுப்பாளர் அல்லாத குழுவில் இருக்கும் போது அவரின் படிப்பு பழக்கம் குறைகிறது. இது அவரை பெரிய நகரில் வேலை செய்யும் போது பாதிக்கிறது. இரண்டாவது உதாரணம், சந்தையில் தீவிரமாக பேசும் நண்பர்கள் உடன் உழைத்தால் உங்கள் நிதி சிந்தனை குறையும். நீங்கள் இழிவாக முடிவெடுக்கலாம். இப்போது இக்காலத்தில் இக்குறள் இன்னும் மிகவும் பொருத்தமானது. எந்த சூழலில் இருந்தாலும் நம்மை மெல்லிய பேரழிவுகளிலிருந்து பாதுகாக்க மீறக்கூடியவர்களை தாண்டி முன்னேறும் வகையில் நம்முடைய தர்மம், ஊக்கம், இலக்கை நிலைநிறுத்த வேண்டும். அதனால் நபர் சுயமாகவும் நல்ல உடன்பாடு சூழலிலும் வாழ்ச்சி பெறலாம். இதுதான் இன்றைய காலத்தின் சவால்களை எதிர்கொள்ளும் ஒரு வழிகாட்டி. இன்று இந்த குறளை பின்பற்றினால் நீங்கள் நல்ல நிலையில் செல்வதற்கான அடிப்படை அமைப்பை உருவாக்கலாம். அதனால் ஒவ்வொரு நிமிடமும் உழைப்பு, ஊக்கமுடன் இருக்க முடியும். இதுவே இந்த குறள் மிக அழகாக தெரிவிக்கிறது. சிறுபடையான் செல்லிடம் சேரின் உருபடையான் ஊக்கம் அழிந்துவிடும். அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.